இந்த வீடியோல நாம தமிழ் கடவுள் முருகனுடைய கதையை பற்றி தான் பேச போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். யாமிருக்க பயமேன் அப்படின்றது முருகப்பெருமானுடைய அருள்வாக்கு. எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார். அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி தான் புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த முருகன்ற பெயர் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? சரி, இவருக்கு நாம என்னதான் வழிபாடு பண்றோம் தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பெருமான் தமிழர்களுடைய ஒப்பற்ற தெய்வம்னே சொல்லலாம். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகள்ல முருகன் சேயோனாக வராரு. சேயோன் குறிஞ்சி நில தலைவருங்க. ஐந்திணைகளில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக திருமால் என்கிற மாயோனும், மருத நிலத்தின் தெய்வமா இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமா கொற்றவையும், நெய்தல் நிலத்தின்